அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னா, பிள்ளையார்பட்டி அருள்மிகு கற்பக விநாயகர் திருக்கோவிலோட விநாயகர் சதுர்த்தி திருவிழா பற்றின தகவல்களை. தமிழ்நாட்டில் விநாயகர் சதுர்த்தி அப்படின்னா அது பிள்ளையார்பட்டியை சிறப்பாக சொல்லலாம். ஏன்னா இங்கே நடக்கக்கூடிய கஜமுக சூரசம்ஹாரம், அது மட்டும் இல்லாமல் சுவாமி கற்பக விநாயகர் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் அருள் பாலிப்பது மிகவும் விசேஷமான ஒரு விஷயம். வரலாற்று சிறப்புமிக்க பிள்ளையார்பட்டி நகர கோவிலில் அருள்மிகு கற்பக விநாயக பெருமானுக்கு நிகழும் மங்களகரமான ஸ்ரீ பராபவ வருடம் ஆவணி மாதம் 19ஆம் நாள் 5/9/2026 சனிக்கிழமை முதல் ஆவணி மாதம் 28ஆம் நாள் 14/9/2026 திங்கட்கிழமை வரை விநாயகர் சதுர்த்தி பெருவிழா மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற இருக்கு. அதில் குறிப்பாக நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஆவணி மாதம் 19ஆம் நாள் 5/9/2026 சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் கொடியேற்றத்தோட இந்த நிகழ்வு ஆரம்பமாகுது. ஆவணி மாதம் 24ஆம் தேதி 10/9/2026 வியாழக்கிழமையன்று மாலை 5 மணிக்கு கஜமுக சூரசம்ஹாரம் நடைபெறுகிறது. ஆவணி 27 13/9/2026 ஞாயிற்றுக்கிழமையன்று காலை திருத்தேருக்கு அருள்மிகு கற்பக விநாயக பெருமான் எழுந்தருளுகிறார். அன்று மாலை திருத்தேர் திருவீதி உலா நடைபெற உள்ளது. அன்று மாலை 4:30 மணி முதல் இரவு 10 மணி வரைக்கும் மூலவர் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் தரிசனம் கொடுக்க இருக்காரு. ஆவணி 28ஆம் நாள் 14/9/2026 திங்கட்கிழமை விநாயகர் சதுர்த்தி தினத்தன்று காலை விநாயகர் சதுர்த்தி தீர்த்தவாரி உற்சவமும் இரவு பஞ்சமூர்த்திகள் திருவீதி உலாவும் நடைபெற இருக்கு. திருவிழாவிற்கான கொடியேற்றம் நடைபெற்ற நாளிலிருந்து கடைசி நாள் வரைக்குமே இந்த திருவிழா காலங்களில் திருமறை திருமுறை பாராயணமும் சிறப்பு நாதஸ்வர மேள கச்சேரி மற்றும் கலை நிகழ்வுகளும் நடைபெற இருக்கு. இந்த நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை சிறப்பான முறையில் செய்துட்டு வர்றாங்க. கற்பக விநாயக பெருமான சந்தனக்காப்பு அலங்காரத்தில் நீங்கள் யாராவது தரிசனம் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த தரிசனம் எப்படி இருந்ததுங்கிற தகவலை இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஞாபகமாக நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.